Hi guys, நான் உங்கள் சேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்த இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோல இது எதனால வந்திருக்கு, இந்த பிரச்சனை ஏதாவது யூடியூப் சேனல் மானிடைசேஷன் கட் ஆயிடுமா இல்ல சேனல்ல டெர்மினேட் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய கிரியேட்டருக்கு இத பத்தி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை கிளியர் பண்றதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும் என்ன ரீசனால இது நமக்கு வந்திருக்கு, இது எப்படி நம்ம சால்வ் பண்றது, இதனால நம்ம சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வராதா. ஃபர்ஸ்ட் ஒன்னு, இந்த எரர் எதுக்காக நம்ம சேனலுக்கு வந்தது, ஓகேவா? இது ஏதாவது பிரச்சனையா இல்ல ஏதாவது நமக்கு வந்த ஒரு வார்னிங் மெசேஜா இல்ல ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்காக வந்ததா இல்ல நமக்குன்னு ஏதாவது ஒரு காப்பிரைட் ஏதாவது இஷ்யூ வருது இல்ல ரீயூஸ்டு இஷ்யூ அதெல்லாம் வர்றதுக்காக வந்த ஒரு நோட்டிபிகேஷனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய குழப்பமா இருக்கும். பட் இது அப்படிப்பட்டது கிடையாது. இது யூடியூப்லயே வந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, ஓகேவா? பட் இந்த இஷ்யூல ஃபர்ஸ்ட் எரரை பத்தி நம்ம சொல்றோம் பாருங்க. வீடியோ ப்ராசஸ் டிலே. இது என்ன ரீசன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ இது ஒரு 2 நாளா இருக்குது இந்த பிரச்சனை. பட் இன்னைக்கு தான் எல்லாருக்குமே மெயிலையோ இல்லை யூடியூப்லயோ நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு மெயில் வந்திருக்கும், ஒரு சில பேருக்கு மெயிலே வந்திருக்காது. பட் ஆனால் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எரர் வந்திருக்கும். இது வந்ததுக்கு காரணம் நீங்க யூடியூப்ல இப்போ ரீசெண்டா அப்லோட் பண்ணும்போது வீடியோ ப்ராசஸ் டிலே ஆகும், ஓகேவா? அது நிறைய பேர் யார் பார்த்தீங்கன்னு தெரியல. அப்லோட் பண்ணினா தெரியும், ரெகுலரா கண்டென்ட் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த இஷ்யூ பார்த்துருப்பாங்க. நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த HD ப்ராசஸ் இல்ல அந்த 4K வீடியோ ப்ராசஸிங் அந்த ப்ராசஸிங் கொஞ்சம் டிலே ஆயிருக்கும். ஒன்னு ப்ராசஸிங் டிலேடுன்னு வரும், இல்ல ப்ராசஸிங் வில் பி ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி செக்கிங்லேயே தான் இருக்கும். பட் எவ்வளோ நேரம் ஆகுமே, ஒரு 1/2 hour ஆகும் இல்ல 1 hour ஆகி தான் ஒரு சில வீடியோ ஓகே ஆகும். பட் இது எது ஒரு பிரச்சனை கிடையாது. யூடியூப்ல வந்த டெக்னிக்கல் இஷ்யூவால இந்த மாதிரி டிலே ஆகுது, ஓகேவா? அதை அவங்க உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல இந்த மாதிரி நீங்க வீடியோ அப்லோட் பண்ணா அது ஒரு 1 மணி நேரம் இல்ல ஒரு 1/2 hour இல்ல ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் இது வீடியோ அந்த மாதிரி ப்ராசஸ்ல ஆகும். அதனால நீங்க பயந்துக்கின்னு வீடியோவை டெலிட் பண்ண வேணாம், இல்ல டெலிட் பண்ணிட்டு திரும்பவும் அப்லோட் பண்ண தேவையில்ல. சேனல் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேவா? அதுக்காக தான் அவங்க இந்த நோட்டிபிகேஷனை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டிலேயே போயிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க டீட்டெயில், ஓகேவா? அந்த டீட்டெயில் பார்த்தா கூட உங்களுக்கு என்ன ரீசன்ன்றது தெரிஞ்சுக்கலாம், ஓகே? இந்த ரீசன் முக்கியமா யூடியூப் சைடுல சர்வர் இஷ்யூனால வந்த பிரச்சனை, ஓகேவா? அதனால நம்ம வீடியோல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாருமே பயப்பட வேணாம். இது 2வது இஷ்யூ. என்ன பார்த்தீங்கன்னா issue with the YouTube analytics data sign in affect the APAC reason only analytic issue, ஓகேவா? இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது என்ன ரீசன், இது எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி எரர் நம்ம காமிக்கிங்கன்னா, ஒன்னு உங்களுடைய வியூஸ் எவ்வளோன்றது கவுண்டிங்ல அனலிட்டிக்ஸ்ல ஷோ ஆகாது. 2வது எவ்வளோ நீங்க ரெவன்யூ எடுத்தீங்க அப்படின்றத ரெவன்யூ ஆட் ஆகாது. அடுத்தது வாட்சிங் ஹவர்ஸ், ஓகேவா? இது மூணுமே உங்களுக்கு ஃபுல்லா அனலிட்டிக்ஸ்ல ஷோ ஆகாம இருக்கலாம், இல்ல ஆட் ஆகாம இருக்கலாம், ஓகேவா? அதனால நம்ம இத்தனை நாள் ஒரு 2 நாள் வீடியோ போட்டோம் இல்ல ஒரு நாள் வீடியோ போட்டோம், பட் அந்த ரெவன்யூவும் ஆட் ஆகல, அந்த வாட்சிங் ஹவர்ஸும் ஆட் ஆகல, வியூஸும் ஆட் ஆகலன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம். இது யூடியூப் தரப்பு சைடில் வந்த ஒரு சின்ன இஷ்யூ தான். அவங்களே டெக்னிக்கலா சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு இம்ப்ளிமெண்டா சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதனால நம்ம இது பயப்பட வேண்டியது தேவையில்ல. இது ஆக்சுவலா யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னா இந்தியாவில் ஆசியா ரீஜன்ல இருக்கிற கிரியேட்டருக்கு மட்டும்தான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. இது நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒன்னு நம்மளுடைய வியூ பாயிண்ட் எவ்வளோன்னு சொல்லி காமிக்காம இருக்கும். அடுத்து எவ்வளவு வாட்சிங் ஹவர்ஸ் நம்ம வீடியோ போயிருக்கு அப்படின்றது அனலிட்டிக்ஸ்ல ஷோ ஆகாம இருக்கும். அடுத்து உங்களுடைய ரெவன்யூ எவ்வளோன்னு சொல்லி கூட இது அனலிட்டிக்ஸ் ஷோ ஆகாம இருக்கலாம், ஓகேவா? இதனால நமக்கு ஷோ ஆகலன்னு சொல்லி இது ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம சேனல் தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட தேவையில்ல. அந்த வீடியோவை நீங்க டெலிட்டும் பண்ண தேவையில்ல, ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் தரப்புல இருந்து எப்படியும் ஒரு 24 ஹவர்ஸ்ல இல்ல ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பா இதை ரீசால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் நமக்கு இந்த நோட்டிபிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க, ஓகேவா? நீங்க யாரும் பயப்படாதீங்க. எங்க சைட்ல தான் இது பிரச்சனை, எங்க சைட்ல டீம் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு சரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடும் அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்ததுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால நம்ம சேனல் ஏதாவது growth அடி வாங்கிடுமா இல்ல மானிட்டேஷன் ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல ரீயூஸ்டு பிரச்சனையோ, ஏன்னா இப்போ சஸ்பெண்ட் இஷ்யூ அந்த மாதிரிலாம் நிறைய வருதுல்ல, அதனால நம்ம சேனல் ஏதாவது சஸ்பெண்ட் ஆயிடும் இல்ல மானிட்டேஷன் இஷ்யூ எதனா வரும், நம்மளோட வியூஸ் டிராப் ஆகி சுத்தமா ப்ரீஸ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி யாருமே பயப்பட தேவை இல்லை. தெளிவா அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த இதுல போயிட்டு கிளிக் பண்ணினா கூட நோட்டிபிகேஷன் மாதிரி காமிக்கும். உங்க கம்யூனிட்டியில போட்ட போஸ்ட் இது எங்க சைட்ல இருக்கிற பிரச்சனை, எங்க சர்வர் இஷ்யூ, நீங்க இதுல பயப்பட வேண்டியதில்லை. நீங்க ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க, இதை நாங்களே சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதனால நீங்க இனிமே இதை பத்தி பயப்படாம ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? பை.